ஹாய் ஆல், இந்த பொங்கலுக்கு நாங்கள் சிவாத்மிகாவோட அத்தை வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் சும்மா போனது போய் ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் நேரம் போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். பட் இது எங்களுக்கு ஒரு டிவோஷ்னல் ட்ரிப்பாகவே அமைஞ்சிடுச்சு. நிறைய கோயிலுக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த லைனில் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து காசி விஸ்வநாதர் கோயில். இந்த கோயிலுக்கு நாங்கள் எந்த ஒரு பிளானோடையும் போகலை. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சும்மா பிளாங்காக போனோம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் கோயிலில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வரும்னு சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் சும்மா கோயிலை ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கோயில் க்ளோஸ் பண்ணுற டயத்தில் தான் நாங்கள் போனதே. ஆக்சுவலாக உள்ளே போய் கோயிலில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சும்மா தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இடையில கோயில் குருக்கள் வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போய் கேட்கையில் பார்த்தா காசியோட அமைப்பை பெற்ற கோயில் இது. ஸோ லைக் அமராவதி ஆறு மயானம் இங்கே இருக்குது. ஸோ காசிலையும் கங்கையும் மயானமும் இருக்குது. ஸோ இங்கே 2 நந்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கோயிலில் வந்து காசியோட அமைப்பை தருதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே போனால் மோட்சம் கிடைக்கும். ஸோ காசி போக முடியாதவங்க இங்கே வரலான்னாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.